Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவர் வந்த உடனேயே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அந்த முதலாவது காரியம், அதை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டார். என்ன? கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ் என்கிறது மூலம் வந்துருச்சு. எப்படி? அவர்கள் தன்னுடைய காலி வலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலி போட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலி படவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பேதுரு முகத்துல தோல்வி, கண்ணீர் தான் எழுதி வைத்திருக்கிறது. யாக்கோபு முகத்திலையும் தோல்வி தான் எழுதி வைத்திருக்கிறது. யோவானுடைய முகத்திலையும் தோல்விதான் காணப்படுகிறது. எல்லாரும் இந்த தோல்வி முகத்தையே பார்த்து கொண்டு இந்த காலி வலையும் காலி போட்டையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று இயேசு வந்து என்ன சொல்றாரு? இந்த போட்டை எங்கிட்ட கொடுன்றாரு. எங்கிட்ட கொடுன்னு அவர் எழுந்து நின்று போதிக்கிறார். அந்த போதனையை இவர்கள் கேட்கிறார்கள். கண்கள் எல்லாம் இப்போ காலி வலையிலிருந்தும் காலி படவிலிருந்தும் ஏமாற்றமடைந்த முகங்களிலிருந்து திரும்பி இந்த அற்புத தேவ மைந்தனாகிய இயேசுவின் பேர்ல வைக்கப்படுகிறது. அதுதான் முதலாவது காரியம். வந்த உடனே அவருடைய கண்களை தங்கள் மீது இருந்து, தோல்வியின் மீது இருந்து, காலி படவின் மீது இருந்து, காலி வலையின் மீது இருந்து திருப்பி தன் மீது வைக்க பண்ணுகிறார், தன்னுடைய வார்த்தையின் மீது வைக்க பண்ணுகிறார். அப்புறம் தான் வலையை போடுன்னு சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் அது சொல்லுகிறார், ஆழத்திலே கொண்டு போய் போடு. அதாவது வாழ்க்கையிலே என்ன கேட்டால் ஒரு விதமான ஆழமான சில அறிவு நமக்கு உண்டாக வேண்டியதா இருக்கிறது. ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அனுபவம், தனிப்பட்ட அனுபவம். கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், அவர் எனக்கு போதுமானவர், போதுமானவர், அதிகமானவர், என்னுடைய கண்களை எல்லாம் அவர் மீது வைக்க போகிறேன் என்று இதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால், கர்த்தர் தான் ஆதாரம் புரிந்து கொண்டால் அவன் ஆழமான அனுபவத்துக்குள் வந்து விட்டான் அர்த்தம். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். மீன்களை பிடிக்கும்படி, throw down your nets for a catch என்று சொல்றார். இப்பதான் இனிமேதான் பிடிக்க போறேங்கிறார். அவளுடைய எண்ணங்கள் மனதெல்லாம் தோல்வியில இருந்தது. ஆனா இயேசுடைய மனமெல்லாம் மீன் கிடைக்குங்கிறதுல இருக்குது. இவருடைய மனதெல்லாம் என்ன இருக்குது? ஆண்டவரே அங்க ஒண்ணு இல்ல. அவன் சொல்லுகிறான், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவளுடைய மனதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீன் இல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல, கடல்ல என்னமோ பிரச்சனை, கடலுக்குள்ள மீனை காணோம், தேடின ராவெல்லாம் வலைய போட்டு அலைஞ்சு அலைஞ்சு தேடின, ஆனா ஒண்ணும் கிடைக்கவில்லை என்று அந்த இல்ல 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 இல்லைங்கிறதே தோல்வி தோல்வி தோல்வி, கிடைக்கல கிடைக்கல கிடைக்கல, இதேதான் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மீன்களை பிடிக்கும்படி வலைய போடுங்க. சும்மா வலைய போட்டு பாருன்னு சொல்ல, பிடிக்கிறதுக்காக போடு. இந்த தடவை போட்டு தேட சொல்ல, நானு பிடிக்கிறதுக்காக வலையை போடு. இந்த தடவை கண்டிப்பா பிடிக்க போகிறேன். அங்க மீன் இருக்கிறது, என்கிட்ட சொல்லாத, ஏன்னா நான் தான் மீன் அங்க வச்சேன். மீன் அங்க வச்சால்கிட்ட வந்து மீனை இல்லைன்னு சொல்லாத, நாங்க வச்சதுனால எனக்கு தெரியும், நீ போடு. அதனாலதான் அவருடைய லாங்குவேஜே வித்தியாசமா இருக்கு பாருங்க, பாஷை வித்தியாசமா இருக்கு. அவர்கள் ஒண்ணுமே பிடிக்கலங்கிறதுலயே கவனமா இருக்கிறாங்க, இயேசு பிடிக்க முடியும்ங்கிறதுலயே கவனமா இருக்கிறாரு, மீன் இருக்குதுங்கிறதுலயே. அவர்கள் ஒரு லிமிட்டேஷனையே பார்த்து அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோ அங்கே ஏராளமான மீன்கள் இருக்கிறது என்கிற விதத்துல இயேசு அங்கே பேசி கொண்டிருக்கிறார். வலையை போடு என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த கடலிலே ஏராளமான மீன்கள் இருந்தது. அந்த மீன்களுக்கு நடுவில் தான் இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, இவருடைய படகு நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் நாலாவது காரியம். நாலாவது காரியம் என்ன? இயேசு ஒரு காரியத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது. என்ன? இவருடைய எண்ணம் என்ன? கடல்ல மீன் இல்லைன்னு. அவருடைய எண்ணம் என்ன? ஏராள மீன்கள் மத்தியிலே இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் ஒண்ணு இல்லாதவர்கள் போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடல்ல மீன் நிறைந்து இருக்கிறது, ஆனா இவங்க பாக்கெட்ல ஒண்ணும் இல்லை, இவருடைய வலையில ஒண்ணும் இல்லை. ஆகவே என்ன நடக்க வேண்டும்? என்ன நடக்க வேண்டும்னா கடல்ல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றல. பாருங்க, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு அற்புதம் அங்கெங்கேயோ நடக்கணும் நமக்கு என்று நினைக்கிறோம். ஏதோ தூரத்தில் அற்புதம் நடக்கணும், அந்த சூழ்நிலை மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும், இது மாறணும், அது மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே சொல்ல போனால் நாம் தான் மாற வேணும். அதுதான் மகா பெரிய அற்புதம், முதல்ல நடக்க வேண்டிய அற்புதம். இருக்கீங்களா?
கடல்ல மீன் ஏராளமா இருக்குது, ஆனா இவன் மாற வேண்டியது இருக்குது, பேதுரு மாற வேண்டியது இருக்குது, யாக்கோபு மாற வேண்டியதா இருக்குது, யோவான் மாற வேண்டியதா இருக்குது. கடல்ல ஒண்ணும் குறைச்சல. கர்த்தர் கடலை பார்த்து கடலே மீன்களை உற்பத்தி பண்ணுவாயாகன்னு சொல்லல, அது அப்பவே சொல்லிட்டாரு. அப்பவே உற்பத்தி ஆகி மீன் கடல் முழுக்க நிறைஞ்சு கிடக்குது, அது பாட்டுக்கு பெருகி கொண்டிருக்குது கடலுக்குள்ள. ஆனா மனுஷன் இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிறான், அதே கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே என்ன நடக்க வேண்டும்? மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டுமா? நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் உள்ளே நமக்கு உண்டாக வேண்டும். என்ன மாற்றம்? நம்முடைய உள்ளங்கள் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் என்னுடைய ஆதாரம் என்ற ஒரு பெரிய அந்த சத்தியம் உள்ளத்தில் ஏற வேண்டும். ஒரு திருப்புமுனை அப்படி உண்டாக வேண்டும். இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்த விதத்தை மாற்றி, அந்த காரியங்கள்லாம் நீங்கி, அதையெல்லாம் தூக்கி எறிந்து போட்டு, நம்முடைய நம்பிக்கையை மனுஷன் பேர்ல வைக்கிற அந்த நிலையை மாற்றி, கர்த்தர் பேர்ல என்னுடைய கண்களை வைக்க போகிறேன் என்கிற ஒரு தரமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். நான் உண்மையாக சொல்றேன், இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய மக்கள் உள்ளே அந்த மாற்றம் ஏற்படவில்லை. அவள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகல. அவள் எங்கேயும் போய் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கேட்டு வீட்டுக்கு போகும்போது, இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கேட்டேன், இனிமே எந்த மனுஷனையும் நம்புறதில்லை, எதையும் நம்புறதில்லை, யார்கிட்டையும் போய் கையேந்துறதில்லை, நான் கர்த்தரையே நோக்கி இருக்க போறேன், கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க போகிறது என்கிற அப்படிப்பட்ட ஒரு தரமான தீர்மானமும் தரமான லட்சியமும் நோக்கமும் வாழ்க்கையில உண்டாகும் என்றால், அது அந்த மாற்றத்தை குறித்து தான் பேசுகிறேன். உள்ள அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்னொரு மாற்றம் ஏற்பட வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், விதைத்தால் தான் நான் அறுப்பேன்னு சொல்லி. ஆகவே நான் விதைக்க போகிறேன். விதைக்கும் போதுதான் நான் எதிர்பார்க்க முடியும், அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும். உள்ளத்தில் அது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியம் புரிந்து கொண்டால்தான் பொருளாதாரத்தில் பெருக்கம் நமக்கு ஏற்பட முடியும். பொருளாதாரம் ஏராளமா இருக்கிறது, கடல்ல மீன் ஏராளமா இருக்கிறது போல நான் சொல்லுகிறேன், உலகத்திலே உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்துல ஏதாவது குறை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உலகத்துல ஏராளமா இருக்கிறது. ஏற்கனவே சொல்லிடுறேன், இப்ப பூமிக்கு அடியில எவ்வளவு தங்கம் இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குது, எண்ணெய் இருக்குது, கிரானைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. பூமியில ஒண்ணும் குறை கிடையாது. கடலை பார்த்து மீன் இல்ல மீன் இல்ல மீன் இல்ல, எனக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒண்ணு அகப்பட மாட்டேங்குது, என் கையில ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா உள்ளத்திலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டும். நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். நடந்தால்தான் அங்கே ஏதாவது நடக்கும். இங்கே நடந்தால்தான் அங்க போய் மீனை பிடிக்க முடியும். இங்கே நடந்தால்தான் போய் அங்கே பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த முடியும். உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம்? எல்லாரையும் எதிர்பார்க்கிறதை விட்டு விட்டு கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு உள்ளம். விதைத்தால் தான் நான் அறுப்பேன் என்கிற தெளிவு உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அதை குறித்த அறிவு உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படும் போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றை கண்டுபிடிப்பீர்கள். இந்த உலகத்துல ஏராளமா பணம் இருக்குது, ஏராளமா பொருள் இருக்குது, ஏராளமா எல்லாம் இருக்குது. நமக்கு தேவையான எல்லாம் அந்த உலகத்துல இருக்குது. ஆகவே அதுல ஒன்றும் ஷார்டேஜே கிடையாது. எங்க ஷார்டேஜ்? இங்கதான் ஷார்டேஜ். இங்கதான் ஷார்டேஜ். என்னுடைய உள்ளத்துல தான் ஷார்டேஜ். நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஷார்டேஜ், நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஷார்டேஜ். என்னுடைய கண்கள் ஷார்டேஜ் மேலேயே இருக்குது. என்னுடைய கவனம் எல்லாம் இல்ல, அகப்படல, கிடைக்காது, இல்ல, நான் ராவெல்லாம் பிரயாசப்பட்டேன் என்கிற அதிலேயே தான் என்னுடைய கண்களும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய இருதயம் இருக்கிறது. உலகத்துல ஷார்டேஜ் கிடையாது அருமையானவர்களே, உள்ளத்துலதான் ஷார்டேஜ், விசுவாசத்துலதான் ஷார்டேஜ் ஏற்பட்டிருக்கிறது. குறைவு உலகத்துல இல்ல, உள்ளே ஏற்பட்டிருக்கிறது, கடல்ல இல்ல. இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு இவருடைய மனதிலே, இவருடைய உள்ளத்திலே, விசுவாசத்திலே குறைவு. உலகத்தில் எந்த ஷார்டேஜுமே கிடையாது, வேண்டிய எல்லாம் இருக்கிறது. அப்ப என்ன பண்ண வேண்டும்? இருக்கிறதுன்னு விசுவாசித்தால் இல்லாதவன் போல இருக்கக்கூடாது. பாருங்க, முக்காவாசி கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மக்கள் என்ன சொல்றாங்க? கொடுத்துட்டா அப்புறம் போச்சு, எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல எனக்கு தேவையான அளவுக்கு இல்ல, இந்த உலகத்துல எனக்கு தேவையான அளவுக்கு இல்ல, இந்த உலகத்துல ஷார்டேஜ் தான், இந்த உலகத்துல குறைதான், இந்த உலகத்துல கிடைக்காது, இந்த உலகத்துல மீன் அகப்படாது, இந்த கடல்ல மீன் கிடைக்காது. அப்படிப்பட்ட எண்ணம் தான் பாருங்க. ஆகவேதான் கொடுக்க முடியவில்லை. கொடுக்கும் போதே ஒருவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, ஷார்டேஜ் கிடையாது, நான் இதை கொடுப்பேன், எனக்கு கொடுக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், உலகத்தில் எனக்கு தேவையான அத்தனை இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏராளமா இருக்கிறது, தாராளமா இருக்கிறது, ஒரு குறைவும் இல்லை. ஆகவே நான் கொடுக்கிறேன். கொடுக்கிறது எதுக்கு ஆதாரமா இருக்கிறது? நான் இப்பொழுது விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்பதற்கு என்னுடைய கொடுக்கிறது ஆதாரமா இருக்கிறது.
கொடுக்கும் போதே நான் என்ன சொல்றேன், நான் எதிர்பார்க்கிறேன் என்னை தேடி எல்லாம் வரும், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவன் நான், என்னை தேடி எல்லாம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்திலே எனக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று எனக்கு தெரியும். இப்படி அவர்கள் முதல்ல ஒன்றை செய்துவிட்டு உள்ளே விசுவாசம் உண்டாகி ஒரு ஆழமான ஒரு அனுபவம் திருப்புமுனை உள்ள உண்டான உடனே தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒன்றுமில்லாத வலைகள் இப்பொழுது நிரம்ப ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். காலி வலை எடுத்து போடுறாங்க. உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். அங்கதான் வல்லமை இருக்கிறது. மரியாள் சொன்னால் எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? தேவதூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லுமானால் அறிவிக்குமானால் அதன்படியே நடக்கும், வார்த்தையின்படியே ஆகும். தேவன் சொல்லிவிட்டார், அறிவித்து விட்டார், அதன்படியே ஆகும் என்று தேவதூதன் சொன்ன உடனே சொல்றார், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்று அவள் சொன்னாள். இவனும் அதே தான் சொல்றான் பாருங்க, உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ள அவன் செல்லுகிறான். நான் அவங்க நம்பல, என்னுடைய அனுபவத்தை நம்பல, என்னுடைய மனதை நம்பல, மற்ற எதையும் நம்பல. அனுபவம் உள்ள ஒரு மீன் பிடிக்கிறவன், எதையும் நம்பல. உம்முடைய வார்த்தை, நீர் சொல்லுகிறீர் போடு என்று சொல்லி நான் போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கொடுக்க ஆரம்பிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் எதையும் பார்க்கல, உடைய வார்த்தையை பார்க்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. வார்த்தை சொல்லுகிறது தசமபாகங்களை பண்டக சாலை கொண்டு வாருங்கள் என்று. இந்த வார்த்தை சொல்லுகிறது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக அறுப்பான் என்று. உங்களுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று. ஆகவே உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், நான் விதைக்கிறேன், நான் நிச்சயமாய் அறுப்பேன் என்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அதில் போட்டார்கள், கண்களை சரியான இடத்துல வைத்தார்கள், சரியான காரியத்தை விசுவாசித்தார்கள், அதை செய்கையில காண்பித்தார்கள், போட்டார்கள். என்ன ஆனது? பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. நான் ஒன்று கேட்கிறேன், வலையை தூக்கி போட்ட உடனே அவர்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா இருக்காதா சொல்லுங்க? நிச்சயமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். போடுகிறாரு, பிடிக்கும்படி போடுன்னு சொல்றாரு. அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஏராளமான மீன்களை அன்றைக்கு பிடித்தார்களாம். இப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு நிரப்புற அளவுக்கு ஒரு படகுல பிடிச்சு கடைசியில் இன்னொரு படகு கூப்பிட்டு அதையும் நிரப்பி வலையெல்லாம் கிளியத்தக்கதாக படகெல்லாம் உடைஞ்சு போகிற அளவுக்கு வந்து அவ்வளவு அதிகமாக தேவன் நிரப்பி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பொருளாதாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க முடியும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பொருளாதார அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன், அனுபவித்து பார்த்திருக்கிறேன். ஆகவே சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பேரில் நம்முடைய மனதை வைக்க வேண்டும், எண்ணத்தை வைக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரையே ஆதாரமாய் கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தை சொல்லுகிறதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதை ருசி பார்க்க முடியும். அற்புதம், ஒரு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. படகு அமிழ்ந்து போகிற அளவுக்கு சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். அப்படி சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டானது உண்டா? தேவையின் நேரத்திலே, பிரச்சனையின் நேரத்திலே, உங்கள் தேவைகளுக்கு நடுவே இப்படிப்பட்ட பொருளாதார அற்புதங்களை நீங்கள் அனுபவித்தது உண்டா? ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. பாதத்தில் விழுகிறான், கர்த்தரை தொழுது கொள்கிறான், ஆச்சரியத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்கிறான். திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமா ஏராளமான மீன்கள் அவன் கையிட்டு செய்த காரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்து மடை திறந்த வெள்ளம் போல நடந்தபடினாலே அவனுக்கு ஒரு பெரிய, இது எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மல்கியா 3:10 என்ன சொல்லி இருக்குது? தசமபாகங்களை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலன்களை திறந்து இலங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அதுல என்ன முக்கியம்னா இடங்கொள்ளாமற் போக மட்டும். அதான் ஆயிடுச்சு. இந்த போட்ல என்ன ஆச்சு? இடங்கொள்ளாமற் போயிடுச்சு. இடங்கொள்ளாமல் போய்விட்டது. எல்லாம் சொல்லுங்க, இடங்கொள்ளாமற் போக மட்டும், இடங்கொள்ளாமற் போக மட்டும். இது வேதத்துல ஏதோ ஒரு மூலையில இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்க. இடங்கொள்ளாமற் போக மட்டும், இடங்கொள்ளாமற் போக மட்டும். கர்த்தர் சொல்றாரு, நீ மட்டும் கண்ணை என் மேல வைத்து என்ன கனம் பண்ண ஆரம்பித்து நான் சொல்லுகிறபடி செய்ய ஆரம்பித்தால்
இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்துப்பார் என்று சொல்லுகிறார். இடங்கொள்ளாமற் போக மட்டும் என்ற விதத்துலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அடுத்த வசனத்தையும் நாம் பார்ப்போம். அது என்ன? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி, நல்லா தான் சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில கொண்டு வந்து போடுவார்கள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றதை நாம் செய்யும் போது, கர்த்தர் பேர்ல கண்களை வைக்கும் போது, அவர் ஆதாரமாய் கொண்டு விதைக்கும் போது என்ன ஆகிறது? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. இந்த பாஷையில சொல்ல போனால் இடங்கொள்ளாமற் போக மட்டும், போட்டெல்லாம் உடையிற அளவுக்கு, வலையெல்லாம் கிழிகிற அளவுக்கு இடங்கொள்ளாமற் போக மட்டும் அவர் என்ன பண்ணுகிறார்? கொண்டு வந்து நிரப்புகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதற்கும் எவ்வளவுங்க? அதிகமாயா? நல்லா சொல்லுவோம். நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். எல்லாரும் சொல்லுவோம், மிகவும் அதிகமாய். அதேதான், மிகவும் அதிகமாய்னா இதுதான். போட்டு நிறைஞ்சு வளைஞ்சிருச்சு, ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு அந்த போட்டையை நிரப்பி அந்த போட்டு மூழ்கிற அளவுக்கு ஆகிறது. மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்துல வைக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஏதோ அவர்களுக்கு செய்தார் என்றல்ல, எனக்கும் செய்கிறார், உங்களுக்கும் செய்வார். பாரபட்சம் உள்ளவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் அது உண்டு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்யும் போது இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற வரைக்கும் ஆசீர்வாதம். மிகவும் அதிகமாய், நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். பழைய ஏற்பாட்டில் போய் பாருங்க, அதேதான். பக்கத்து வீட்டுல, அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லா இடத்துலயும் பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்றாரு. பாத்திரம் இல்லைன்றதுனாலதான் சப்ளை நின்று போச்சு. இருக்கீங்களா? சப்ளை நின்று போனதுனால பாத்திரம் கொண்டு வரது நிறுத்திட்டாங்க. இல்ல, இருக்கீங்களா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இடங்கொள்ளாமற் போக மட்டும், படகு நிறைகிற வரைக்கும். கர்த்தர் இப்படிதான் செய்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் மனுஷருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். உங்கள் தொழில நடக்க வேண்டும், உங்கள் வியாபாரங்கள் நடக்க வேண்டும், உங்கள் கையின் பிரயாசங்கள் நடக்க வேண்டும், உங்கள் எல்லா ரீதியிலும் இது உண்டாக வேண்டும். பொருளாதாரத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் ஒரு திருப்புமுனை உண்டாக வேண்டும். உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். நாம பாடுற இந்த சந்தேக பாட்டையே பாடிட்டு இருக்க முடியாது. நாம பார்க்கிற அந்த சந்தேக கண்ணோடையே பார்த்து கொண்டிருக்க முடியாது. பிற்போக்கான வார்த்தையிலே பேசிக் கொண்டிருக்க முடியாது. அகப்படவில்லை, கிடைக்கல, இல்ல, போச்சு, இதே பேசிட்டு இருக்க முடியாது. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், உடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன், உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை அல்ல, இவ்வளவு நாள் அனுபவத்தை அல்ல, உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி போடும்போது பெரிய அற்புதம் உண்டாகிறது. பாருங்க, பிரமிப்பு உண்டாகிவிட்டது. God wants to surprise you beyond anything that you can imagine. ஆங்கிலத்தில் அழகா வருது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். கர்த்தரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அனுபவங்களை ஒவ்வொரு மனுஷனும் பெற வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெற வேண்டும். ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். நான் எத்தனையோ முறை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிமித்தம். ஆச்சரியம் சொல்லவே முடியாது. எப்படி அதை விவரிக்க முடியாது. என்ன நடந்ததுன்னே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார். பாருங்க, அதுதான் நம்முடைய கர்த்தர். பிரமிப்புண்டாச்சான். ஏன்னா இவ்வளவு மீன்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்லி பிரமிப்பு. இப்படி உங்களை பிரமிக்க பண்ணும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.